கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் தியானத்திற்கென்று எடுக்கப் போகும் வசனம் அப்போஸ்தலர் 1:4-5 வசனங்கள். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி இப்போ அவருடைய ஊழியத்தை அவருடைய சீஷர்களுக்கு கொடுக்கிறார். அவருடைய ஊழியத்தை அவருடைய சீஷர்களுக்கு கொடுக்கும்போது கூட ஒரு சில கட்டளைகளையும் கொடுக்கிறார். யோவான் இத்தனை நாள் ஜலத்தினால தான் ஞானஸ்தானம் கொடுத்தான். ஆனால் நீங்க பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். அப்போ நீங்க இந்த ஊழியம் செய்யணும்னா சாதாரணமாக செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவரின் பலன் உங்களுக்கு வேண்டும் என்று அடுத்த 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ எருசலேமிலே தரித்திருங்கள், வாக்குத்தத்தம் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்க தரித்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஆவியானவருடைய பலன் பெறுவீங்க, பெற்று நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். ஆம், நாமும் இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழும்போது கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் மிக மிக அவசியமாயிருக்கிறது. ஏன்னா நமக்கு இருக்கிற போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, சத்துருவை ஜெயிப்பதற்கு. எல்லா வானமண்டல பொல்லாத சேனைகளோடு தான் நமக்கு போராட்டம் இருக்கு. இந்த போராட்டத்தை மேற்கொள்ளணும்னா நம்மளுடைய மாம்ச பலம் பத்தவே பத்தாது. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்குள் வரும்பொழுது எருசலேமிலே தரித்திருக்கும் பலன் நம்மளுக்கு கிடைக்கும். சத்துருவை எதிர்த்து ஜெயிக்கும் பலன் நம்மளுக்கு கிடைக்கும். தீர்க்க தரிசன வரங்கள் கர்த்தர் நமக்கு தருவார். எனவே நாம் கிறிஸ்துவுக்குள் நின்று சாட்சிகளாக இருக்க அது மிக மிக உபயோகமாக இருக்கும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கர்த்தர் சவுலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் சவுலின் மீது இறங்கி அவனும் தீர்க்க தரிசனம், ஒரு கூட்ட ஜனங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், அவர்களோடு போய் இவனும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தான். எனவே சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனா என்னும் வார்த்தை அந்த காலத்திலே மிகவும் பிரபலமாயிருந்தது. பின்பு கர்த்தர் தாவீதை அபிஷேகம் செய்கிறார். தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவனுக்கு நிறைவாய் வருகிறது. கோலியாத்தை பார்த்து இஸ்ரவேலின் இராணுவம் இஸ்ரவேலின் ராஜாவும் பயந்து நிற்கும் பொழுது அபிஷேகம் பெற்ற ஒரு மகன் அந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறான். பரிசுத்த ஆவியானவருடைய பலன் அவனுக்கு பூர்ணமாய் இருந்ததினாலே அந்த கோலியாத்தை ஜெயம் கொள்ளுகிறான். எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் நாம் கர்த்தருக்கென்று சாட்சியாக இருக்கும்போது, கர்த்தர் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரிகளாகவும் கிறிஸ்துவுக்குள்ளாக அபிஷேகம் செய்திருக்கும் போது இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு கிடைக்கும் பொழுது நாம் இந்த சத்துருவை மிக எளிதில் வென்றுவிட முடியும். எல்லா வானமண்டல பொல்லாத சேனையிலும் நாம் ஜெயித்து விட முடியும். எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியின் பலனுக்காக நாம் காத்திருப்போம், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்போம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு இருப்போம். கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆவியானவரின் அபிஷேகத்தால் அபிஷேகிக்கப் போகிறார். எனவே நாம் தரித்து நின்று அபிஷேகத்தை சுதந்திரித்துக் கொள்வோம், ராஜ்யத்திலே பங்கு பெறுவோம். கிறிஸ்துவுக்கென்று இந்த உலகத்தின் எல்லைகள் எங்கும் சாட்சிகளாயிருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.